Praise the Lord. Amen. We thank you for this day, Lord. We thank you for giving us the opportunity to gather as one family in this roof. Lord Jesus, you have said to us in Matthew 18, verses 20, when 2 or 3 gathered in my name, and I will be present. Lord Jesus, we have gathered in your name, in one spirit, in oneness. And Father, with all faith in our heart, we know that you are looking up from the heavens upon us, pouring the Holy Spirit among us. Lord Jesus, when we look back of this year, we have come forward a long way, Jesus. We have come forward over a plague, financial disturbances, mental and physical disturbances. And today, Lord, we are standing here in your name, because of your mercy and grace. And today, Lord, we have gathered as one family to give thanks, glory, and praise to you, Father. Lord Jesus, we pray and we submit today's event in your hands. No negative interference or any evil elements come between us, Father. Psalms 91, Isaiah 52:12 to protect us and every soul who attended this evening and in our group return home with renewed spirit. And may we see a prosperous, a pious, a Holy Spirit-filled 2022. We ask this in your most holy and precious name. Amen. Amen. Call upon Brother Pradeep to lead us in opening song. Brother Pradeep. Praise the Lord Jesus Christ. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. மகிழ்வின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாங்கினேன் தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாங்கினேன் நன்றி நன்றி ஐயா. உன்னை நன்றி நன்றி ஐயா. எல்லாம் சத்தமா உண்மை உயர்த்திடுமே. இதுவரை நடத்தி நுழைந்து காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமாறீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமாறீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. Thank you, Father. Thank you, Lord. அன்னை தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தேவனே, நீர் கடந்த நாட்களையும் அறிந்தவராயிருக்கிறீர். நாங்கள் முன்னேறி செல்லும் நாட்களையும் நீர் அறிந்தவராயிருக்கிறீர் ஆண்டவரே. கடந்த நாட்களில் கண்ணின் மணி போல் காத்த தேவன் ஆண்டவரே. இதுவரை நடத்தி வந்த தேவன் ஆண்டவரே. இனியும் நடத்த வல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா,
இந்த கடந்த வருடங்கள் ஆண்டவர் எப்படிப்பட்ட வருடமா இருந்தது எங்களுக்கு தெரியும் ஆண்டவர். ஆனால் நான் முன்னேறி செல்லும் போது தேவன் எங்களுக்கு முன் செல்லும் தூதனாய், வழி நடத்தும் மெய்ப்பனாய், எங்கள் சொந்த ரட்சகராய் எங்களோடு வரும்படியாக, எங்களோடு பிரயாணம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கடந்த வருடத்தில் எத்தனையோ ஆத்மாக்கள் ஆண்டவரே எங்களுக்கு தெரிந்தவர்கள் எங்களை விட்டு பிரிந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனால் இன்னும் ஒரு ஆத்மா கூட அழித்து விடக் கூடாது என்று தான் நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் போராட்டங்கள் ஆண்டவரே, எங்கள் ஜெபங்கள் ஆண்டவரே, எங்கள் கூடுதல் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த ஷிப்பிங் ஃப்ரெட்டர்னிட்டியிலே ஆண்டவரே இப்படியாக ஆண்டவரே ஒரு கூட்டத்தை நீர் ஆயத்தப்படுத்தி சித்தம் இல்லாமல் இருந்தால் இது நடந்திருக்க முடியாது ஆண்டவரே. இதற்கான பிரயாசங்கள், இதற்கான ஜெபங்கள் எத்தனையோ ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவருக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குழுவில் இருக்கும் 100க்கும் மேலாக இருப்பவர் ஒவ்வொருவருக்காக நேரத்தில் நன்றி செலுத்துகிறோம். அநேகர் வரக்கூடும் நிலையில் இருக்கிறார்கள், அநேகர் வந்திருக்கிறார்கள், இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரே நீர் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வர முடியாத சூழ்நிலை இருக்கும் ஒவ்வொருவரும் கருத்துல கொடுக்கிறோம். கர்த்தரை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப அந்த ஜெப வேளையும் இந்த நேரத்தையும் கருத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரே மகிழ்ச்சி அடைபடியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, புதிய ஆண்டுக்கு போகிறோம் ஆண்டவரே. புதிய கிருபைகள் உண்டாகட்டும், புதிய நன்மைகள் உண்டாகட்டும், புது சுகங்கள் பலன்கள் உண்டாகட்டும், புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டாகட்டும். எல்லாவற்றும் ஆண்டவரே உம் நாமத்தின் பேரால் ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். Christmas feel is ignited by the carols, and today we have our little angels from Step Home Kids. Thank you girls for making up here, and now they will groove us into the Christmas mood. Please, the stage is yours. We are the
suffered and died. The world that was lost of decay. Oh, He still came and He came. Show us reason to live. We know the reason that He came. Oh, He came to save us. That He gave His life for us. He suffered and died. The world that was lost of decay. Oh, He still came and He came. Show us reason to live. உலகத்தின் தோற்றத்தின் முன்னென்னை கண்டேன். தாயின் கருவில் உள்ள என்னை நினைத்தேன். பழகின்ற பிராயத்தில் கூடவே இருந்தேன். சிந்தை முழுமையுள்ளே இருந்து வந்தேன். நீரென்று யாரும் இல்லை. உம்மை நினைக்காதே யாரும் இல்லை. சுவாசிக்கும் காற்றிலும் நீரே. ஒவ்வொரு மூச்சிலும் நீரே. சுவாசிக்கும் காற்றிலும் நீரே. ஒவ்வொரு மூச்சிலும் நீரே. எல்லாம் செய்யலாம் நீரே. என்னாருலகும் நீரே. எல்லாம் செய்யலாம் நீரே. என்னாருலகும் நீரே. உலகின்ற வாழ்க்கையின் அர்த்தமும் நீரே. இதயத்தின் ஏக்கத்தின் தீர்ப்பவர் நீரே. வளர்கின்ற வாழ்க்கையின் அர்த்தமும் நீரே. இதயத்தின் ஏக்கத்தின் தீர்ப்பவர் நீரே. சாதிப்பதெல்லாமும் கிருபையினாலே. உயர்விற்கும் வாழ்விற்கும் காரணாலே. நீரென்று யாரும் இல்லை. உம்மை நினைக்காதே யாரும் இல்லை. சுவாசிக்கும் காற்றிலும் நீரே. ஒவ்வொரு மூச்சிலும் நீரே. சுவாசிக்கும் காற்றிலும் நீரே. ஒவ்வொரு மூச்சிலும் நீரே. எல்லாம் செய்யலாம் நீரே. என்னாருலகும் நீரே. எல்லாம் செய்யலாம் நீரே. என்னாருலகும் நீரே.
Romans 12:12. Rejoice in hope. Be patient in tribulation. Be constant in prayer. Again, I repeat. Rejoice in hope. Be patient in tribulation. And be constant in prayer. This is true for each one of us for the past 2 years. This is true, but also to this prayer group, SFPF. The Lord was so gracious, merciful upon us. During these tribulations of plague and many things that mankind saw the last 2 years, Lord led this group to perform, to praise, to glorify Him. And we were in small groups, praying together online, meeting in various places, especially in Brother Naveen's office. And to talk about more about this group, most of us are new to this group. I call upon Brother Naveen to explain more about SFPA. So, yeah, thank you for the opportunity to speak about SFPF. As you can see, it's Shipping Fraternity Fellowship, Prayer and Fellowship. So, as you can say that vision of young and dreams of old, but it's the reverse here. It was vision of the wise in our industry. So, I want to call them by name, Captain Lawrence. Please stand up, Captain Lawrence. Man always behind the scene, but his vision also, Bill Thomas. So both of them, I knew them and they're like serious in the industry and we're in touch. They said we must do something about a fellowship in our shipping industry for all the Christian brothers and sisters. So let's try to do something. So it was almost 7 years back and it was a vision. So now we can see it has taken shape, all with God's grace, nothing else. There was no membership drive and all these things. Because it's not a club, so we have no targets. So anyway, being in sales, we have targets all the time. So this one we did not have targets. We just said, okay, we'll just come and meet and we'll pray and do worship, honor God for what He is doing in our lives. So started like that. We started meeting every week, disciplined way, not every week, every month. So we decided that we could fix a date. So every second Friday, and all of you know in the shipping industry, second Fridays are the most busiest Fridays in our trade because all the trade parties will happen only on second Friday. So despite that, we said no, we'll stick to second Friday because second Saturday, as you know, is the only day for custom clearance people is the holiday. So Wilson sir is there. So I know Wilson sir also for a pretty long time. So I shared the vision with him also, the elders' vision. He's not to stand up. So he never accepted his old, so I didn't take his name. After the program, he'll say, why didn't you take my name along with Binu and Captain Lawrence? So, very sweet of him. He's always there to share God's word and encourage. So, all these meetings, for past 7 years, I mean, you won't believe, every month we meet. It may not be big numbers, but it's a great number. So, because that's why we stand in front of God and worship. But for last 1 year, a lot of people, especially Pradeep, who joined us, who's there as now. And so many people started getting involved. Then sister there also. So she was getting involved. So Rajini sister. And all of you know that we've gone through the phase of COVID. You know, so people were closed, work from home, stuff like that. And people didn't want to give up. So they said, okay, let's start to meet online. And why should we meet only for us? Why can't we intercede for others? Why can't we pray for others? People are suffering so much. So definitely Sister Anjali and Brother Vincent, very keen and very good in Zoom. So especially for worship and leading all of us. I mean, then instead of having once a month, we started having weekly meeting on Zoom on Saturdays. We pray so many prayer requests,
And during COVID, our WhatsApp group was filled with prayer requests, and more than the prayer requests, filled with testimonies. So there is most wonderful thing, filled with testimonies that and we as ordinary people who just doing a day-to-day work, and we as coming together praying for people and people getting healed, people getting jobs, stuff like so encouraging. So of course everybody's got they can't go on in Zoom, and everybody wanted to get on Zoom and they wanted to meet in person. So last 4 to 5 months again we started meeting in person. It happened in my office because the numbers are small. So that is not a permanent place. We want more people to join on a regular monthly meet every second Friday, so that we can take bigger place for everyone. So just encouraging everyone, tell your friends in the industry to come and join us, to be with the fraternity, to pray with us, to have fellowship with us, share their needs. We're going to take your needs in prayer to God, and we hope it's all a praise to you. So thank you so much for joining, and so I will hand it over to Brother Agustin. Please take this. One better. Please. We have our guest speaker and our chief guest, Inspector Tirumadi Sister Rajeshwari, among our midst. Inspector Rajeshwari needs no introduction. She's already a hero. Everybody know her personally and in media. But most of us think that Inspector did a job where rescued a person in recent floods. But she did it in 1992 itself, in Mahamahar, where she rescued not one or two, many men and women, saved many of their lives in 92, if I'm right. Correct, Nanda? Correct. Most of all, we are privileged and proud to say that Madam, when met the CM, Honorable CM, she said, it is because of the Bible values which made me to do so. It is because in the காலகட்டத்தில் பல பேருக்கு நம்ம கடவுளோட பேரையும் நம்ம வார்த்தையும் சொல்றதுக்கே கூச்சப்படுற நேரத்தில் மேடம் said because of the Bible values taught by her father made her to do so. Thank you, madam. Thank you for coming today. எங்க அழைப்பை ஏற்று எங்க முன்னாடி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. A few words from madam and a message from her. Please, madam. இதயங்களுக்கும் இந்த மேஜையில் அமர்ந்திருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய அருளால் இந்த இடத்திற்கு என்னை கொண்டு வந்து சேர்த்து உங்கள் முன்னாடி நிற்க வைத்து என்னை மிகவும் பிரசித்தி பெற்ற வைத்த என் தேவனுக்கும் கொடான கொடை நன்றி. எங்கள் குடும்பம் பார்த்திங்கன்னா ஒரு இந்து குடும்பம் தான். அப்பா மட்டும் கிறிஸ்டின், சிஎஸ்ஏ கிறிஸ்டின், அவர் பேர் எட்வர்டு, அம்மா பேர் கமலா. எல்லாம் இந்துக்குள்ளே தான் இருக்காங்க. நான் மட்டும் அப்பா பிள்ளை, அவர் வழியை பார்த்துக்கிட்டே போவேன். நான் படித்த 1 to 1st standard to 5th standard வரைக்கும் சிஎஸ்ஏ ப்ரைமரி ஸ்கூலு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூலு 6th to 12th ஏஜிஎஸ் நிதி ஹையர் செகண்டரி ஸ்கூல். காலேஜ் வந்து எம்சிசி மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் தாம்பரம், அங்கே படித்தேன். கடவுள் சொல்லியிருக்கிறாரு, உங்களை மாதிரி நான் நிறைய பைபிள் படித்ததில்லை, நிறைய பாட்டு படித்ததில்லை, நிறைய சர்ச்சுக்கெலாம் போனது கிடையாது, எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க கிறிஸ்துவை பற்றி. ஆனால் கிறிஸ்துவை மட்டும் தெரியும், கர்த்தரை மட்டும் எனக்கு தெரியும், அவரை மட்டும் தெரியும், அவருடைய வார்த்தை மட்டும் எனக்கு தெரியும். அவர் என்னை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. எனக்கு அப்பா ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தை எங்களுக்கு சொல்லித் தருவார் பைபிளிலேருந்து. ஏழைக்கு இறங்குறவன் பாக்கியவான்னு சொல்லுவார். தரித்திரை நேசி, இல்லாதவனுக்கு கொடு, என்ன கேட்டாலும் கொடு. அவன் இருந்துக்கிட்டு கேட்டாலும் நீ அவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லாத. அவன் கேட்டுட்டால கொடு.
அவரும் அப்படி தான் வாழ்ந்தார், எங்களுக்கு சாட்சியாக வாழ்ந்தார். நிறைய அவர் போலீஸில் இருந்தார். நிறைய ட்ரெஸ்ஸு, ஆடம்பர ட்ரெஸ்லாம் வச்சுருக்க மாட்டார். 2 ட்ரெஸ் தான் வச்சுருப்பார். அதை தான் உடுத்துவார். கடன் வாங்க தெரியாது யாருக்குமே. நாங்கள் பார்த்துருக்கோம். அதாவது நகை கடையெல்லாம் போய் அடமானம் வைப்பாங்க போலீஸ் இதில் எல்லாம் இருக்கிறவங்கலாம். அப்பாவுக்கு கடன் வாங்க தெரியாது, கொடுக்க தெரியும் அப்பாவுக்கு. அதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார். பார்ப்போம், அவருடைய செய்கையை பார்ப்போம். அது அவருடைய முகத்தில் இருக்கிற அந்த கிறிஸ்துவ உடைய ஒரு மலர்ச்சியை பார்ப்போம். ஆண்டவருடைய பரிசுத்தம், அதனுடைய அது என்ன சொல்ல, எல்லாரும் முகத்தில் கடவுள் இருக்கிறான்னா அவங்க நம்ம கிறிஸ்துவ முகமே தெரியும், ஒரு பிரகாசமாக தெரியும். கடவுள் அவருக்குள்ளே வாஞ்சி செய்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது அவரோட முகத்தில் நாங்கள் பார்ப்போம். நாங்கள் அதே போல் தான் அவர் வேலைக்கு போகிறதுனா கூட ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. எல்லா பிள்ளைங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்தாலும் அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாரு. அவங்க ஒரு 5 நாள் எனக்கு வேணும் லீவு கேணுன்னா தெரியாமல் லீவு கொடுத்து அனுப்புவார். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, அந்த இடத்துல நேபாள் பார்டரில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்பா மலபார் போலீஸு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த மக்களுக்கு ட்ரெஸ் இருக்காதான், ஒரு உடை தான் இருக்குமா. அந்த அம்மா ஒரு 2 பொண்ணு இருந்தாங்கன்னா அம்மா பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு தான் இருக்கணுமா. அவ்வளோ வறுமையாக. அரிசி வாங்கணுன்னா ரேஷன் அரிசி வாங்குறதுக்கு மலை மேலே ஏறி வருவாங்களாம், கிடைக்காதான். அப்போ அப்பா கிட்ட அந்த சைடு போகிறவங்ககிட்ட அந்த ரேஷன் அரிசியெல்லாம் வாங்கி அப்பா அவங்களுக்கு கொடுப்பேன். அதே போல் அந்த தாய் அந்த வீட்டில் இருந்து வரணும்னா ஒரு சேலையை அந்த பொண்ணுக்கு உள்ளே இருந்தானா அந்த பொண்ணுடைய சேலையை கட்டிக்கிட்டு தான் அந்த தாய் வெளியே வருவா. அந்த பொண்ணு உள்ளே இருப்பா. திருப்பி அந்த பொண்ணு வெளியே வரணும்னா இந்த தாய் உள்ளே போனோடனே அந்த சேலையை கட்டிட்டு தான் அந்த பொண்ணு வருவா. ஸோ நான் அது மாதிரி நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி யாருக்குமே வரக்கூடாது. உன்னால் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் உனக்கு ட்ரெஸ்ஸு கேட்குறாங்களோ, உணவு கேட்குறாங்களோ, எது கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த பழக்கத்தை எங்களுக்கு சின்னதிலிருந்தே சொல்லி கொடுத்தாரு. எங்களுக்கு சின்னதில் நம்ம கிட்ட பணமாக இருக்கும், நம்ம பொருள் வாங்கி கொடுக்க முடியுமா, இல்லை ஏதாவது வாங்கி தரணுமா? நான் வீட்டில் இருக்கிறத திருடி எடுத்துன்னு போய் கொடுப்பேன். வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள் பிச்சைக்காரங்களுக்கு பாத்திரம் எடுத்துன்னு போய் கொடுப்பேன். வீட்டில் புடவை வச்சுருந்தாங்கன்னா வீட்டில் இருக்கிற புடவையெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன். அரிசி எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன். வீட்டில் என்ன காணோன்னு கேட்டாங்கன்னா யார் மேலேயாவது பழி போட்டுருவேன். அண்ணன் எடுத்துருப்பான், அக்கா எடுத்துருப்பா, தம்பி எடுத்து அப்படி சொல்லி விட்ருவேன். ஸோ சின்னதுலேயே ஆண்டவர் என்ன கருவறையிலேயே தெரிஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு சின்னதுலேயே ஆண்டவர் அந்தவுடைய பவரையோ இல்லை அவருடைய கிருபையும் அவருடைய ஞானத்தையும் எனக்கு கொடுத்துருக்கா. அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்வேன். ஒவ்வொரு வாட்டியும் நான் ப்ரேயர் பண்ணும்போது சொல்வேன், நீங்கள்லாம் எப்படி ப்ரேயர் பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க, கடவுளே நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நான் நல்லா இருக்கணும், எனக்கு வீடு வேணும், சொத்து வேணும், சொகம் வேணும், என் பிள்ளை குட்டிலாம் நல்லா இருக்கணும், போகிற இடம்லாம் எனக்கு கார் வேணும், அப்படி தான் எல்லோரும் வேண்டுவீங்க. ஆனால் நான் அப்படி வேண்ட மாட்டேன். கடவுளே எனக்கு பிரச்சனையை கொடு சாமி, அந்த பிரச்சனையை சமாளிக்க எனக்கு தைரியத்தையும் பலத்தையும் வீரத்தையும் விவேகத்தையும் கொடு சாமியுமே. அதே மாதிரி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் அதை எதிர்கொள்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு பலத்தை கொடுத்துரு. அந்த பிரச்சனை துக்குளாக உடைஞ்சு போயிடும். எவ்வளோ பிரச்சனைகளை நான் பார்த்துருக்கேன். ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். ஒரு கேஸ் ஒன்றும் இல்லை, ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மர்டர் கேஸ் கண்டுபிடிக்கிறோம். அந்த உண்மையான கேஸ் அதுக்கு ஹைகோர்ட்டில் போய் என்னாவது எங்களுக்கு டெஃபர்மேஷன் இது போட்டுடுறாங்க, 1 lakh போட்டுடுறாங்க. அதை வின் பண்ணுறதுக்கு நாங்கள் சுப்ரீம் கோர்ட் போகிறோம். அப்போ தான் ப்ராக்டிக்கல் எஸ்ஸே ஒன்றுமே தெரியாது. ஆனால் கண்டுபிடிச்சதுக்கு எங்களுக்கு கோர்ட்டில் ஒரு 1 lakh போடுறாங்க. அதை நாங்கள் சேலஞ்சு பண்ணி சுப்ரீம் கோர்ட் போகிறோம். சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒன்றும் இல்லாமல் உடஞ்சி போகுது, பணம் கட்ட வேண்டியதெல்லாம் போகுது. அப்போ எனக்கு அந்த புக்கெல்லாம் எடுத்து கேஸ் டைரியெல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகிறேன். ஃப்ளைட் ஏறவும் தெரியாது, அந்த ஊரும் தெரியாது. ஆண்டவர் என்னை அப்படியே வழி நடத்த, அவர் பேரை மட்டும் சொல்லிகிட்டே போகிறேன். அப்பா பிதாவே என்னை நீ வழி நடத்த, எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்னை எங்கே கொண்டு போகிறாருன்னே தெரியாது. சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ளே பையன் எடுத்துகிட்டு போகிறேன். சுப்ரீம் கோர்ட்டே தெரியாது, வாசலே தெரியாது, ஆனால் நான் போகிறேன். எப்படி பேசணும்னு தெரியாது, ஆனால் நான் பேசுகிறேன். எப்படி ஜெயிச்சோன்னு தெரியாது, ஆனால் ஜெயிச்சிட்டேன். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா, எவ்வளோ வல்லவர் பார்த்தீங்களா. இது மட்டும் இல்லை, எவ்வளோ பெரிய காரியங்கள். என்னை நசுக்க நினைச்சவங்க, என்னை ஒடுக்க நினைச்சவர் மத்தியில் ஆண்டவர் என்னை பிரகாசமாக வச்சுருக்காரு. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு காரியம் பார்த்துருப்பேன். அது எவ்வளோ பெரிய இடத்துக்கு என்னை கொண்டு போய் வச்சுருக்கேன். எனக்கு தெரியும் எவ்வளோ காரியங்கள் நான் செஞ்சுருக்கேன். ஏழைங்களுக்கு, அதாவது மென்டல் டிஸார்டர் ஆனவங்களாம் ரோட்டில் இருப்பாங்க, அவங்களெல்லாம் நான் தேடி போவேன். கடவுள் நம்ம இதயத்தில் ஆண்டவர் நமக்குள்ளே இருந்தாருன்னா நம்மளை அப்படி தான் செய்ய சொல்லுவார். நல்லதை மட்டும் தான் திங்க் பண்ண சொல்லுவார், நல்லதை மட்டும் தான் செய்ய சொல்லுவார், ஏழைக்கு இறங்க சொல்ல, இல்லாதவனுக்கு கொடுக்க சொல்லுவார். இது ஆண்டவர் நமக்குள்ளே கிரியை செஞ்சுக்கிட்டே இருப்பார். நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் நான் ஏஎஃப்டி சபைக்கு போவேன். வாரம் ஆனால் போய்டுவேன். எப்படியாவது விழுந்து அடிச்சுக்கிட்டு ஓடி போய் உட்காந்துப்பேன். அவருடைய வசனத்தை கேட்பேன், அவருடைய வார்த்தையை கேட்பேன். அது மட்டும் தான் எனக்கு குளுக்கோஸ். வேறு படிக்கிறதுல அதுதான் எனக்கு ஜீவ ஊற்று. அந்த வார்த்தை அந்த வாரம் ஃபுல்லாக என்னை அப்படியே ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம். எது வந்தாலும் வா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருப்பேன். என்னை காவல்துறையில் நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க, லேடிஸ்லாம் வேலை செய்ய மாட்டாங்க ஒரு மாதிரி நினைப்பீங்க. அப்படி கிடையாது. காவல்துறையில் என்னை கேட்டு பாருங்கள்.
அது 10 ஆம்பளைக்கு சமம்னு சொல்லுவாங்க. யாருடைய பலத்தினால, அவருடைய பலத்தினால, அவருடைய ஞானத்தினால, அவருடைய கிருபையினால். இதுக்கு எல்லாம் நினைப்பேன், இதே ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுது. அப்போ யோசிப்பாங்க, இதுக்கிட்ட என்னமோ இருக்குது, எப்படியோ செய்யுது, என்ன செய்யுது அப்படின்னு யோசிப்பாங்க. எனக்குள்ளே கர்த்தர் இருந்து செயல்படுறாங்கன்னு அப்புறம் புரிஞ்சுப்பாங்க. நான் வந்து நீங்களாம் வந்து ஒவ்வொருத்தரையும் ஆத்மாவை கொண்டு போய் சபையில் சேர்ப்பீங்க, என்னால் சேர்க்க முடியாது. நான் வந்து ஒரு அரசு தொழிலில் வேலை செய்கிறேன். மதத்தை பற்றியும் பேச முடியாது, கர்த்தருக்குள்ளே ஒருத்தரையும் கொண்டு போக முடியாது. அப்போ கடவுள்கிட்ட கேட்பேன், அப்பா உனக்காக நான் இதில் எம்சிசி காலேஜில் படிக்கும்போது இதில் போய் சேர்ந்தேன், அதாவது சிலோன் பெண்டிகாஸ்ட்டில் போய் சேர்ந்தேன். அப்போது நன்னா போகணுன்னு ஆசை. அப்போ வந்து அப்போ பார்ப்பேன், எல்லோரும் வந்து நீங்கள் கோச்சிக்காதீங்க, என் மனசில் படுறது சொல்லிடுறேன், தவறிஞ்சால் மன்னிச்சுக்கோங்க. அப்போது அவங்கெல்லாம் வந்து பாட்டு பாடுவாங்க, அங்கேயே இருப்பாங்க. பட் அவங்களுக்கு எல்லோரும் வந்து உதவி செய்யணும், அப்படி தானே? அப்போ நினைப்பேன், ஆண்டவரே நம்ம நன்னா போனால் நமக்கு யாராவது உதவி செய்யணும், நம்ம போக வேண்டாம், நம்ம எல்லாருக்கும் உதவி செய்யணும், நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து என் மூலயமா 10 பேருக்கு உதவி செய்யணும், எனக்கு கிருபை கொடு சாமின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த அதிலிருந்து வெளியே வந்து ஏஎஃப்டி சபைக்கு வர ஆரம்பித்தேன். ஏஎஃப்டி சபையில் வந்த பிறகு தான் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. எது வந்தாலும் என்ன பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனைகளையும் இருந்தேன் நான், அதிலிருந்து நான் விடுபட்டு இப்போ நல்ல நிலையில் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன். ஆண்டவர் அதுக்கு இப்போ கொடான கோடி நன்றி சொல்லணும். அப்புறம் நிறைய பிரச்சனைகள், நான் இவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறேன். என்னை ஒடுக்க நினச்சிங்க, அழிக்க நினச்சிங்க, உங்களுக்கு முன்னாடி வந்து ஆண்டவர் அதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி, இப்போ காவல்துறையில் ஒரு உமன் இன்ஸ்பெக்டர் வந்து இப்படி நிற்கணுன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப போராடணும். அப்போ அந்த மத்தியில் வந்து ஆணுங்களுக்கு ஈக்குவலாக நான் போராடினா நான் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கணும், எவ்வளோ வந்து கேஸுங்களை நான் கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு முன்னாடி ஜென்ட்ஸ் தான் கண்டுபிடிப்பாங்க, லேடிஸ் கண்டுபிடிக்க மாட்டாங்க, அப்படி கிடையாது. எல்லா கேஸையும் நான் சேலஞ்ச் பண்ணுவேன். அவங்கக்கிட்ட கண்டுபிடிக்காத கேஸை தான் என்கிட்ட கொடுப்பாங்க. ஒரு மாதம் 3 மாதம் ஜென்ஸுக்கிட்ட தான் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் ஒர்க்காக அவங்ககிட்ட தான் கொடுப்பாங்க. முடியலையா அப்புறம் என்கிட்ட கொடுப்பாங்க. நான் ஆண்டவர் ஒரே நாளில் அந்த அக்யூஸ்டை கண்ணு முன்னாடி வந்து நிற்க வைப்பார். ஒரே நாளில் அதை அச்சீவ் பண்ணி காட்டுவார். வேண்டிக்கிட்டே போவேன், கர்த்தாவே எனக்கு இந்த ஒர்க்கை நீ கொடுத்துருக்கீரு, நான் செய்ய முடியாது, நீ என் முன்னாடி எனக்கு அந்த அக்யூஸ்ட் கொண்டு வந்து வைப்பா, எனக்கு அதுக்கு பலனதை கொடு, நான் என்ன எங்கே தேடணும், யார்கிட்ட கேட்கணும், அந்த ஞானத்தை கொடு, எனக்கு அறிவை கொடு அப்படின்னு கேட்டுக்கிட்டே போவேன். ஆனால் அந்த அக்யூஸ்ட் வந்து முன்னாடி நிற்பான். இது மாதிரி பல கேஸுகள், உனக்கு மட்டும் எப்படி அக்யூஸ் கிடைக்கிறாங்கன்னு கேட்பாங்க. என் தேவன் என்னை வழி நடத்துவாருன்னு சொல்லுவேன். என் கர்த்தர் என்னை வழி நடத்துவார். உங்களுக்கும் அதே தான் சொல்கிறேன், இல்லாதவங்களுக்கு கொடுங்க. உங்களை பகைக்கிறாங்களா, அவங்கள நேசிங்க. பகைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதே நீங்கள் நினைக்காதீங்க, நேசித்து பாருங்களேன், உள்ளம் பிரகாசமாகும், உங்கள் முகம் பிரகாசமாகும். உங்களை வந்து திட்டுறாங்க, உங்களை வந்து கோவப்படுத்துகிறாங்க, உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையா, எதையுமே நினைக்காதீங்க, அவரை நினச்சிக்கிட்டே இருங்க. எல்லா பிரச்சனையும் உடஞ்சி தூளாக போயிடும். நம்ம நிம்மதியாக இருக்கலாம், மன நிம்மதியாக இருக்கலாம். அதிகமாக எதையுமே ஆசைப்படுங்க, அவரை மேலே ஆசைப்படுங்க. பெரிய உங்கள் இதெல்லாம் உங்களுக்கு பெரிய வெற்றியை தருவார், அவங்க ஆசைகளெல்லாம் நிறைவேற்றுவார். கொஞ்சம் போல் உதவி செய்யுங்க, உங்களுக்கு இருக்கிறத உதவி செய்யுங்க, உங்களுக்கு பல மடங்கு ஆண்டவர் தருவார். இதுக்கெல்லாம் நான் சாட்சி, அவ்வளவும் நான் செஞ்சுருக்கேன். அதனால் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஆண்டவரை பற்றி பேசுகிறதுக்கு இதுதான் நான் முதல் டைம் இந்த மேடையில் வந்து பேசுகிறேன். ஆண்டவர் என்னை இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காரு, என்னமோ என்னை வச்சு நடத்த போகிறாரு, அது எனக்கு தெரியும். அதனால் பிரைஸ் லார்ட், ஆண்டவருக்கு நன்றி, உங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். ஒரு சாட்சியாகவே எங்கள் முன்னாடி நிற்கிறீங்க. ஒரு டெஸ்ட்மனியாக எங்களுக்கு வந்து நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மேலும் மேலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் கூடயே இருப்பார். இன்னும் பல சாதனைகள் அவர் பேரில், அவர் நாமத்தில் நீங்கள் ஜெயிப்பீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. I call upon Sister Ranjini to please come to don a shawl on Madam. Sister Anila, I call upon Sister Anila. I call upon Captain Lawrence to hand over a cake, a Christmas cake to Madam.
I call upon Brother Binu to present a gift on behalf of SFPF. சார் வந்து எங்கள் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் படித்தாங்க. மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் படித்ததுலேயே நாங்கள் பெருமைப்பட்டுக்கணும். ஆனால் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கூட சோட போக மாட்டாங்க. அங்கே முதலாவது எங்களுக்கு வந்து நாங்கள் போனவொடனே வந்து ப்ரேயர் மீட்டிங் வைப்பாங்க. அங்கே ப்ரேயர் மீட்டிங்கில் கடவுளை பற்றி சொல்லி தருவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், அங்கே இருக்கிற எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு ஊருக்காக போய் எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனாலும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நானும் ஒரு கிராமமாக போய் பிரசங்கம் அவங்களோட சேர்ந்து பாட்டு பாடுறது, அவங்க பேசுகிற ஜபத்தை நானும் ஜபம் பண்ணுவேன். ஸோ என்னை ரொம்ப வழி நடத்துது எம்சிசி காலேஜ். I think Anthony forgot to missed mentioning. She looks very fit because she's a sportswoman. Shot put and discus is a specialty. She represented the college in shot put. பெஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ்மேனு இன்னும் இருக்கும், போர்டில் இருக்கும். நான் தான் அங்கே ஹீரோ மாதிரி. எல்லாருக்கும் யாராவது விமன்ஸ் அதானா யாரும் அங்கே யூடிஸ்லாம் பண்ண முடியாது. ஏதாவது பண்ணாங்கன்னா அதே சாரை இருக்க சொன்னாங்களே, 92 வந்து 100 பாடி எடுத்து போட்டிருக்கேன். ஷோல்டரில் எடுத்துன்னு போய் போட்டு ரெஸ்கியூ பண்ணி ஒரு 50 பேரை நான் காப்பாற்றிருக்கேன் 1992. இப்போ காலேஜில் வந்து நான் வெயிட் லிஃப்ட்ரு, ஜென்ஸுக்குலாம் வெயிட் தூக்குவேன். அவங்க பார்த்துக்கிட்டு நிற்பாங்க, ராஜிமா வெயிட் இவ்வளோ தூக்குற எங்களுக்கு அசிங்கமாக இருக்குமா? ஆமாங்க. அதே மாதிரி காலேஜுக்கு வரேன்டா, எங்கள் காலேஜ் தெரியும் மிஸ் கிறிஸ்டின் காலேஜ் எப்படி இருக்க வரேன்டா. யாராவது கிண்டல் பண்ணிட்டாங்கன்னா வருவாங்க, உமன் இந்த இவங்களாம் வருவாங்க, ராஜுமா என்ன அவன் கிண்டல் பண்ணான் வாடி போகலான்னு சொல்லிட்டு போவேன். இப்படியே தான் போவேன். அப்போ நடக்கிறதா வேறு ஸ்டைலு தான். போனேனே அங்கேருந்து ஓடியா பார்த்துட்டானா ஓடியாந்துருவான், ராஜுமா அவங்க முன்னாடி கொஞ்சம் அசிங்கப்படுத்திடாதுமா, நான் இன்னும் வந்து பொண்ணை தீட்டா மாட்டாமா. போட்டு வந்துடுவேன். ஸோ அது மாதிரி ஒரு நல்ல காலேஜ். தேங்க்யூ. 3 சேர் எடுத்தேன் மேடம், 2 பேருக்கு இடுப்பு பிடிச்சி. இல்லை எனக்கு ஏஜ் வந்து 52 முடிஞ்சு 53. இப்போது நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். கரண்ட் அத்லெட்டு. இப்போ 15-16-17 ஸ்டேட் போலீஸ் மீட் நடக்குது, அதில் கலந்துக்கிறேன். நான் வேர்ல்டு லெவலில் 4th போல் வால்ட்ரு வெட்ரனில், ஏஷியன் ரெக்கார்டு போல் வால்ட்ரு. அதே போல் ஷூட்டிங்கில் வந்து பெஸ்ட்டு ஷூட்ரு, ஆல் இண்டியாவில் வந்து கோல்டு சில்வர் பிரான்ஸ் வாங்கியிருக்கேன். சிஎம் கிட்ட 1 லட்ச ரூபாய் அவார்டு வாங்கியிருக்கேன். 3 சிஎம் கிட்ட அவார்டு வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து நான் ஒன்றுமே இல்லாத ஆள். ஒரு பைபிளில் சொல்லுவாங்களே, குப்பையில் இருந்தவனை தூக்கி எடுத்தேனே, ஆண்டவர் எப்படி தூக்கி எடுத்திருக்காரு பாருங்க. ஒன்றுமே தெரியாத ஆள் என்னை எவ்வளோ பிரகாசமாக செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ. ஸோ நவ் இஸ் த லக்கி டிப். யார் இந்த அதிர்ஷ்டசாலி? என் நம்பர்லாம் போட்டிங்களா? ஃபுல்லு கார்டு போட சொன்னீங்களா? என்ன கார்டு போடலையே இருங்க. சார் கிரெடிட் கார்டு போட்டிங்களா, டெபிட் கார்டு போட்டிங்களா? பின் நம்பரும் கொடுத்துடணும். யார் அந்த அதிர்ஷ்டசாலி? அதான் அருள் அகஸ்டின் ஜோசப், யூனிகார்ன் மேட். Mr. Ruben Rajesh, Global Logistics. ரெண்டாவது பிரதர் ஜெனீவா நியூட்டன் பால், HTNS. சூப்பர் சார், கங்க்ராட்ஸ். இல்லை நீங்கள் இல்லை, மிஸ்டர் ராஜபாண்டியன், MSA. Thank you. King, sing praises. A special song will be delivered by Sister Anila. It's amazing to see everyone here
it's like, a wonderful get together after I think almost 2.5 years. So I am Justice Jameson. I am Anila Charles' son, and this is my wife, LV Jameson, and this is my brother, Jeshurun Jacob. After ma'am talking, I was kind of pumped up, especially because of testimony. And the second stuff is, even I'm an MCCN. Even he's a MCCN who's studying currently. Yeah, in this evening, we thought we'll sing a song giving thanks to God. வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு நம்மளுக்கு செஞ்ச காரியங்கள் திரும்பி பார்த்தோன்னா அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஸோ ஐ ஸ்டார்டட் மை கரியர் வித் மஸ்க், தென் ஐ மூவ் டு வேர்ல்ட் பேங்க், தென் ஐ ஸ்டார்டட் மை ஓன் பிஸ்னஸ். ஆண்டவர் சொன்னான்ற ஒரே காரணத்தினால வேர்ல்ட் பேங்க் இதெல்லாம் விட்டு ஐ ஜஸ்ட் மூவ் டு பிஸ்னஸ் வித்வுட் நோயிங் எனி திங். பட் காட் ஹஸ் பீன் கைடிங் மீ. நிறைய பேர் சொன்னாங்க, இந்த கோவிட் டைமில் பிஸ்னஸ் உடஞ்சிரும் அப்படின்னாங்க. ஆனால் என் கூட இந்த ஆண்டவர் பெரியவர். என் பிஸ்னஸ் உடையில, என் பிஸ்னஸை ஆண்டவர் பாதுகாத்தார், என்னையும் ஆண்டவர் பாதுகாத்தார், எங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் பாதுகாத்தார். ஆண்டவர் வந்துட்டு எனக்கு 2021 எனக்கு கொடுத்த ப்ராமிஸ் வந்துட்டு யூ வில் ஈட் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் யூர் லேபர் அப்படின்றது. ஆனால் மாதங்கள் கடந்து போயிடுச்சு. ஆனால் நம்ம எதுவும் ஃப்ரூட் ஆஃப் யூர் லேபர் எதுவுமே இல்லாத மாதிரி இருந்தது. நம்ம கையிலேருந்து காசு மட்டும் தான் போகுது, லாஸ் ஆகினே இருக்குது, அப்படியே போயினே இருக்குது. எனக்கே வந்துட்டு ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் பிளைண்ட் ஃபேத். ஸோ அந்த பிளைண்ட் ஃபேத் வந்துட்டு எனக்கே ஒரு டவுட் ஆயிடுச்சு, இது நடக்குமா நடக்காதா, நம்ம கையில் காசு தான் போகுது, லாஸ் ஆகுது. ஆனால் பிஸ்னஸ் ஆண்டவர் பாதுகாத்துனே இருக்கார். ஆனால் இந்த வருஷமே முடிய போகுது. நவம்பர் டிசம்பரில் ஆண்டவர் 250 டைம்ஸ் ஆண்டவர் பிஸ்னஸை உயர்த்தினார். ஆண்டவர் அவரோட ப்ராமிஸை எஸ் நெவர் லெஃப்ட் அஸ். வாட் ஹி ஹஸ் ப்ராமிஸ் ஹி ஹஸ் டெலிவர்ட். அவரோட பிளான் என்னவோ அதைபடியே ஆண்டவர் எங்களை நடத்தணும். This year I got married as well. We didn't have anything, but God's faithfulness and His mercy and His grace held us, and He is guiding us all through these days. So we will sing a song giving thanks to God, and I think everyone knows the song. We would like everyone to join with us and sing along as well. Praise the Lord. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. If you're walking through the valleys, there are shadows all around. Do not fear, He will guide you. He will keep you safe and sound. He has promised to never leave you nor forsake you. And His word is true. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. We were sinners and so unworthy, still for us He chose to die. Filled us with His Holy Spirit, now we can stand and testify that His love is everlasting, and His mercies, they will never end. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time.
the darkest night, His light will shine. God is good. God is good all the time. Though I may not understand all the plans you have for me, my life is in your hands, and through the eyes of faith I can clearly see God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. ஆக்சுவலி நான் இங்கே வரும்போது இது சொல்ல வேண்டாம் தான் நினச்சேன். பட் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 4-5 months பேக் ஐ மெட் வித் அன் ஆக்சிடென்ட். ஸோ ஐ டிரைவ் டியூக் 390. கொஞ்சம் ஃபாஸ்ட்டு தான். ஸோ என் ஃப்ரெண்டோட வெட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் முடிச்சுட்டு ஐ வாஸ் கம்மிங் கண்டிகை ரோடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வண்டலூர் சைடு அந்த ரோடு. ஐ வாஸ் டிரைவிங் ஃப்ரம் கேளம்பாக்கம் டு தாம்பரம். ஸோ நைட் 1 o'clock ஐ வாஸ் டிரைவிங் ஆல்மோஸ்ட் ஒரு 90 km ஸ்பீடில். சடனாக வந்துட்டு ஐ ஹேவன்ட் மெட் வித் அன் ஆக்சிடென்ட்ஸ் பிஃபோர். காட் வாஸ் கிரேஷியஸ் இனஃப் அண்ட் ப்ரொடெக்டிங் மீ. சடனாக ஒரு மாடு நடுவில் வந்துச்சு. நான் வந்த ஸ்பீட்லேயே வந்துட்டு அந்த மாடை இடிச்சிட்டேன். இடிச்ச இதில் வந்துட்டு ஐ டென்ட் even apply the brake. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஐ வாஸ் thrown away for 25 meters. ரோல் நான் வீழ்ந்து இப்படி ஏஞ்சி பார்க்குறேன். there was a clinic right opposite to the accident spot. டாக்டர்ஸ் வந்து வெளில உட்காந்துருக்காங்க. யாரோ வந்துட்டு ஏதோ வெல்கம் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு ஏதோ ஃபஸ்ட்டே எனக்கு ஆக்சிடென்ட் ஆகும்னு தெரிஞ்சிருக்க மாதிரி டாக்டர்ஸ் வெளில உட்காந்துருக்காங்க. ஆனால் யாரும் பக்கத்தில் வரல. அங்கே இருக்க இட்ஸ் நைட் 1 o'clock. ஒரு 4-5 பேர் இருக்காங்க. பட் ஸ்டில் none of them came to pick me up. யாரும் வரல பக்கத்தில். பட் ஒரு 5-10 secondsல நானே ஏஞ்சி உள்ளே போயிட்டு நான் சொல்கிறேன், எனக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள். தென் போலீஸ் வந்தாங்க. அதுக்கப்புறமா அம்மா அப்பாக்கெலாம் கால் பண்ணி எல்லாருமே வந்துட்டாங்க. தென் ஒன்லி ஐ நியூ தட் நான் இடித்த அந்த மாடு செத்து போயிடுச்சுன்னு. மாடு வந்து சின்ன மாடு கிடையாது, பெரிய மாடு. ஸோ த ஆக்சிடென்ட் வாஸ் சூப்பர் ஹெவி. அதுக்கப்புறமா தான் அங்கே இருக்க ஒரு ஆயம்மா மம்மிகிட்ட சொல்லியிருக்காங்க, நாங்கள் பக்கத்தில் போகல, ஏன்னா வந்து இடித்த ஸ்பீடில் நாங்கள் நினச்சோம் பையன் இறந்துட்டான்னு நினச்சோம். ஆனால் வந்துட்டு அவர் அந்த 5வது செகண்ட் ஏஞ்சி உள்ளே நடந்து வந்தார். நாங்கள் எல்லாருமே பயந்துட்டோம். வி வர் சர்ப்ரைஸ் டு see him walk அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி இன்றைக்கி நான் கோட்டு போட்டிருக்கனால எதுவுமே தெரியல. பட் தி என்டையர் பாடி had scratches completely. பட் my head was protected. After 3 days I saw a dream where நான் பைக்கில் வரேன், அந்த மாடு கிராஸ் பண்ணுது. ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த மாடு என்னை அப்படியே முறைக்கிற மாதிரி. ஐ saw someone sitting on that cow. ஆக்சிடென்ட் ஆகுது. there were 2 hands holding my head. என் ஹெல்மெட்டுக்கு பெரிய ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லை. எனக்கு தெரில, நான் வந்த ஸ்பீடுக்கு என் தலை கீழே பட்டுருந்தா என்ன ஆயிருக்கோன்னு. ஐ திங்க் தட்ஸ் வேர் ஐ மீன் காட்ஸ் மிராக்குலஸ் டீட் ஐ saw, லைவான ஒரு மிராக்குலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு மூமெண்ட்டுன்னு சொல்லி அதை சொல்லலாம். ஆஃப்டர் தட் ஒரு 1 week வந்துட்டு அப்பயும் நினச்சேன், ஐ மீன் ஐ எம் அவுட்டுன்னு நினச்சேன். ஏன்னா பிகாஸ் யூ கான்ட் டூ எனிதிங் out of your own. But that 1 week taught me a very big lesson. நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் என் பிஸ்னஸை காப்பாற்றாரு, ஆண்டவர் என்ன காப்பாற்றாரு, ஆண்டவர் கிருபை அப்படின்னு சொல்லுவோம். பட் வாட் ஐ லேர்ன்ட் வாஸ் ஆண்டவரோட பெரிய அந்த ஒரு மைக்ரோ கிரேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஐ ஃபெல்ட் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட். ஆஃப்டர் தட் நான் இப்போ பின்னாடி திரும்பிய முதுகை சொரிஞ்சா கூட அது ஆண்டவரோட எவ்வளோ பெரிய கிருபை எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கு. எனக்கு திரும்பி நான் இப்போ மைக்கை பிடிக்கிறேன்றதுனாலே அது ஆண்டவரோட பெரிய கிருபை தான் அது. ஸோ நம்மளுக்கு தேங்க் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி நினைக்கவே வேண்டாம். நம்மளுக்கு டெய்லியும் காலையில் ஏனிச்சாலே வந்துட்டு ஐ திங்க் நம்ம கண்ணை இப்படி பிளிங்க் ஆஃப் பண்ணால் இப்படி பண்ணாலே இட்ஸ் கிரேஸ் ஆஃப் காட். நான் மேடமோட அந்த கிளிப்பு அந்த டிவியில் பார்க்கும் போல் அப்போ எனக்கு தெரியாது மேடம் ஷீ இஸ் இன்டு கிரைஸ்ட் அப்படின்னு. அப்போ நான் நினச்சேன், மேடம் வென் ஷீ கேன் கேரி தட்னா அது எவ்வளோ பெரிய கிருபை அப்படின்றது. ஏன்னா அந்த டைமில் எனக்கு ஐ வாஸ் கம்மிங் அவுட் ஆஃப் தி ஆக்சிடென்ட். இட்ஸ் அ வெரி மிராக்குலஸ் கிரேஸ். அந்த மைக்ரோ கிரேஸை நம்ம
feel பண்ணிட்டோம்னா I think there's nothing else needed. I think we will sing this chorus. I wish everyone could sing together so that we can be, we can thank God in this moment. God is good all the time. He put a song of praise in his heart of mine. God is good all the time. Through the darkest night, his light will shine. God is good. God is good all the time. Praise the Lord. I think we wish everyone a happy Christmas and happy New Year. In the Christmas, let's feel everyone that in the Christmas, let's tell everyone that Christ is always mass. So thank you everyone for this opportunity. Praise the Lord. Praise the Lord. Just one minute. Actually, she's a very busy lady, ma'am, and she asked, can I come for 10 minutes? So she's now, thank God that she's able to spend about 30-40 minutes with us. And she's in TP Chatram police station. And I'm taking the liberty to tell anyone who wants to go and visit her, just drop in anytime in the evening after 7 and she'll be glad to meet you. And she also said that if you want to take a picture with her today, she'll be glad to take a picture with you. So if you want, she'll be. Yeah. Yeah, children wants to take picture. நம்மளே பேசிட்டு இருக்கோமா? Thank you, madam. Thank you so much. நன்றி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. We heard a lot of testimonies. They're not just words, they're not just sentences, they're not empty expressions. They were all living testimonies that we heard.
And why did we get this opportunity, or why did the Lord give us this opportunity this evening to gather here to celebrate the festival or the joyous event called Christmas is one thing. Apart from the celebration, the more important and the valuable thing that we need to cherish and take away from this meeting this evening is, or from this gathering this evening is, the live testimonies that we heard. And it's not that the Lord has extended, stretched out His gracious hand to touch each one of those who said those testimonies. I'm sure that each one of us have a testimony to share. If we start giving an opportunity to each one of us, I'm sure that the clock will run and we need to stop the clock or pull off the battery from the clock. So what I want to say is, how did this thing all happen? Now I'll come to the SFPF. Way back in 2015, when I was working for an organization, the Holy Spirit inspired me. And the Holy Spirit told me, spoke to me and said, there are many events that you are participating, your friends are participating, all kinds of events. I don't want to mention those events here. All glamour, all flamboyance, all kinds of, celebrations, decorations. Then, what is it that you would do as a fraternity for me? So this thirst was burning in me. This fire was lit in my heart. But the organization where I was working, though I was heading that organization, they would never allow me to use the facilities there, even to just gather for a word of prayer for a few minutes once in a week or once in a month. So then I went and met Naveen, and I shared this inspiration with Naveen. And I said, Naveen, we could take up Anderson Church in Paris Corner. We could hire that place and we can give a offering to the pastor there, and then we can request him. Because I was aware of it, since the bankers, the persons, the believers who work in the banking segment in that area, in High Court and all those Armenian Street and all those streets there, they meet there once in a month. And since I had a few friends in this banking community who are believers and who were also doing part-time ministry, I had the opportunity to mingle with them. So I knew that this was going on there and that church was being used for that. So I asked Naveen, why don't we go there? We'll ask the presbyter or the pastor, whoever is there, and then we can start off there. Then Naveen was very kind enough to tell me. He said, no, why should we go there? My office is wide open. So that's how we started SFPF. And if I remember right, we were just 4 or 5 of us that day. Brother Eric was there, Brother Nelson was there, Naveen and Peter. And then very meticulously, Peter used to make Xerox copies of Tamil hymns, and we used to sing a couple of hymns there. And we used to join together and we used to just expound the word in a very kind of a short and a sweet manner. But subsequently, Naveen told me, why don't you go and meet Binu, Captain, because Binu is a very good friend of mine and I'm sure, he would be interested in it. Then I went to Binu's office and I shared this inspiration with him. So Binu was forthright. He said, I'm there. So he used to come there once in a month when we joined together in Naveen's office to share this word of God and to spend some time in praise and worship. And then slowly we started talking to the different believers, to the different persons who were in the fraternity. And we said that, this is the kind of activity that the Lord has led us into. And we are seeing that many blessings are being poured. When we used to, just 4 or 5 of us, we used to sit there, we used to pray together, and we used to pray for general intentions which we used to get from the fraternity. But then we could see that the Lord's hand was there. His grace was there. He was leading us every time we met there and every time we prayed for somebody. So this is what we spread around.
But then subsequently, because of my work exigency, I was moved from my Paris corner office to the facility in Ponneri. So most of the time I was in Ponneri till 2 years ago when I came out of the system. I don't like to use that word retired because, the Lord has given us all what we need. His blessings, His strength, His extended arm, His infallible grace. So there's nothing called a retirement for a believer. There's nothing called. I don't believe in that. So even now, 2.5 years, when I'm not connected with any commercial activity, yet the Lord has kept me busy. I go into missions. I do a little bit of ministry wherever the Lord leads me and wherever the Lord takes me. So in this, I want to share a verse to say what the scripture talks to us with regards to that. 2 Corinthians chapter 6, verse 16, the latter part of it. God has said, I will live with them and walk with them, and I will be their God, and they will be my people. So thrice, our Lord, our living God, has said, I will, I will, I will. And today what we are seeing here is that will. Not what we did, not what we thought, not we put it on the table or what we took forward. It is His will. It is His will. And I'm very, very astounded to say that where we have gone, we have developed ourselves, we have enlarged our boundaries, leaps and bounds. Not because of any individual's efforts here, not because of any human effort here. It's purely because the hand of the Lord, the Holy Spirit, is working with us, is walking with us. So in the same verse, when we see the line before that, for we are the temple of the living God. So if we are the temple of the living God, then we need to fill the temple with the Spirit. What Spirit? The Holy Spirit. So once we fill ourselves with the Holy Spirit, the living God, will tell us, will lead us, will instruct us in the way we should go. And that's exactly what Psalm 32 verse 8 tells us. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய பாதைகளை நான் காட்டி தருவேன். So what I want to emphasize here is the first step that we took was in this direction. I still believe that the Holy Spirit was working within us. The small group there, the 4 or 5 of us who were there, the Spirit filled us there. And once the Spirit filled us there, the second stage where we went into was the Holy Spirit showed us the way we need to follow. Very meticulously, the 4 or 5 of us, believe me, we used to, despite all the tensions and the pressures that our industry, our occupation always puts in front of us, despite all that, we used to find time there. We used to spend the time in expounding the Word of God and then expressing within ourselves what the Lord has done for me, what the Lord has done, how the Lord has led us. So this went from time to time. So that is the second stage. First is the filling, the second stage is the following. And beyond that, as we followed the Word of God, as we expounded that Word of God, the living Word, we found that the Lord Himself created a fellowship among us. And that fellowship, that fruit of that fellowship is what we are seeing here. And here I must be very honest to all of you. Because of the work pressures that I had, I myself started slowly, diluting my involvement in this fellowship. And time and again, Naveen used to call me, Brother Nelson used to call me, but then I was running after my worldly kind of commitments and my kind of I was thirsting achievement after achievement. Even in that situation, even in that running, the Lord did not leave me high and dry.
We heard a lot of testimonies. The police officer said so many things. If I have to speak about my life testimony, my dear brothers and sisters, I studied in a school in Armenian Street, which is St. Mary's High School, where I had no fees, I had no uniform, and you know that school, the students who studied there, my classmates, were all from this business community. So I used to literally request them, beg them for their old uniform, what they used last year. And that uniform, I used to use it for the next year. So that's the way I studied there. Then beyond that, the Lord took me and put me into the college there, into Loyola College. I was clueless. What should I be doing after this? I had no destiny in my vision. I had no kind of a goal there. But subsequently, தாயின் கருவுல தெரிந்து கொண்ட உன்னையும் என்னையும் கர்த்தர் நேர்த்தியாக நடத்துவார். ஏனென்றால் உனக்கும் எனக்கும் அவர் உள்ளங்கையில ஒரு திட்டத்தை வகுத்து வைத்துட்டார். He has made a plan. He has engraved you on the palms of his hands. So this is what I experienced. Then subsequently, very miraculously, I went into the maritime, the shipping sector. Again, by God's grace, there was an exceptional performance. I was able to tide over many situations, many situations. And today, if somebody calls me with a prefix in front of my name, I generally don't pronounce that prefix in front of my name because I feel, very honestly, there's nothing that I earned out of it. It is purely God's grace that was given to me. Now, coming back to what I was saying, the fellowship, the last word of our SFPF, even that word, the framing of that word, SFPF, it took a lot of prayer, kneeling down, sweating in front of the Lord, begging Him, literally begging Him, and saying, please give us a name, please give us a name. This is how we got that name. Shipping Fraternity Prayer Fellowship. Now, what is this fellowship? When we read in the book of Acts, we see that the Lord told the disciples, you wait here. My Father will send the Spirit into you. You will be enriched and fortified and strengthened, and then you go into various directions. Only after that, subsequently, when the disciples joined together in the upper room, and when Peter started talking, the Holy Spirit descended upon them and filled them. After that, we read in the same scriptures we read and say that they lived together in unison as brothers, as sisters, oneness in spirit, oneness in thought, and oneness in prayer together. Now that is what is fellowship, my dear brothers and sisters. So this evening, I was inspired to share this with you as a bit of a testimony and as a bit of a real miraculous deed which the mighty hand of the Lord has done for all of us here. So with this, I would thank God, thank the Lord for all that He has done, and I am very sure that He is going to take us even further. The boundaries will be expanded, and just as an example I'm telling you, when I traveled to Vizag on my work, when I was working with a company, I put this thought into a few of my friends there. They've started such a fellowship in Vizag. In Tuticorin, they've started a fellowship of this type. Now I'm also working with the common friends in Cochin to start this type of a movement there, to start a fellowship there. So this is all Lord's work. ஈசாக்கு விதை விதைத்தான் 100 மடங்கு அறுவடை செய்தான். இது ஈசாக்குடைய கையினால் ஆகலை, அவரோட பிரயாசத்தினால் ஆகலை, கர்த்தரோட கிருபையினால் தான் அது நடந்துச்சு. இன்னும் கர்த்தர் செய்வார், இன்னும் கர்த்தர் நடத்துவார். எல்லைகளை, யாவேசின் எல்லைகளை எப்படி அவர் விருத்தி ஆக்கினாரோ அப்படியாகவே நம்மளுடைய எல்லைகளை கூட the Lord will expand our borders, the Lord will expand the frontiers, and He will take this prayer movement into the nation.
That is my belief. I have faith in that, and I'm praying for that, and I request all of you to put yourselves into that and to look forward for that. God bless each one of us. Thank you. And most of us don't know each other. Though we are united in the name of Lord Jesus Christ, by the world, we need to know. இப்போ இவர் சொல்லுவார், எப்பயுமே நான் சின்ன தம்பி நெல்சன் சொல்லுவார், சார் நான் ஒத்துக்கவே மாட்டேன் நான். So Naveen will introduce each one of you who have written your name from the register, so you can stand and just wave to everybody that it's you. So I just call upon the name. I think as you return, please stand up and just show your hand, or you can, so people will know who it is. Brother Nelson Rajkumar, if you do not know him, from King Shipping Services. Eric John from Phoenix International Logistics. This is Logistics. Anthony Pradeep from Eminent Shipping. Brother Augustine from Unicorn Group. I am Naveen Prakash from Global Logistics. Binu is not here, I think, but all of you know Binu. So, of course, Captain Lawrence just spoke. So, Sister Ranjini from MB Project Logistics. Ravi Chandran from Rector Logistics. Just introduce, K. Manikandan from JJ Logistics. R. Selvam, Chennai Port Trust. J.S. Andrew Arul Prakash, GAC Shipping. R. Ravichandran, Alpha Global Logistics. G. Satish is a shipping insurance agent. Jude Vallabh Das, Global Logistics. Isaac Tyagarajan, Conti Ship. Jude BLPL. John Prakash BSLS. A. George Albert Raj, Team Global. Vinod AX, Ascent Line. S. Sherwin, Trans Logistics. Jude, All Cargo. Vincent, Arc Trading. Peter Anthony, Value Guru. John Benson's JB Trans Logistics. Abigail Day, Ascent Line. Jenna Newton Paul, HTNS Logistics. You're a lucky dip winner today. B. Vijay, VV Shipping. L. Rajapandian, MSA Shipping. Thank you. Sister Anila Charles, Lechaco International, India. Justice Jameson, Ink Robe. Hi, Justice. Thank you. Thank you for your worship songs. Merin Rajan, Imperial Shipping. Pungogai, Imperial Shipping. Ms. Mahalakshmi, GGK Private Limited. R. Ramasubramaniam, Alpha Cargo. Abraham Thomas, Trans-Asia Alliance. Peter Paul, Indigo Blue. Ruben Rajesh, Global Logistics. Isaac Bright, Global Logistics. Selva G, Global Logistics. Ramesh TS, EFL. D. Rajan, Super Freight.
So I'm sorry we had to bring the register inside. So Kanagraj from Exim. And we have Harish David there. So yeah, Harish David is, yeah. Rathinam. Hi. Welcome. Anyone else I missed out, you can shout out your name from there and people can get to know you. So thank you so much for coming, and I'll hand over the mic to, sorry? Jay Segan from? Phil, hi. Welcome. Thank you. சார் இருங்க vote of thanks சொல்லிட்டு போகலாம் சாப்பிட்றதுக்கு என்ன. Happy New Year and God blessed 2022. Thank you. Thanks, Aksaran. All for coming today. Before I start the vote of thanks, we have to thank our Creator, our God Almighty. So let's all give him a big round of applause. Thank God for this day. As we look back, we know it's purely His grace and His mercy that we are alive today. I think that is the biggest gift we have today. So many people who have started the year with us have not seen this year till this day. So I think we have to be grateful for God for this. And to make this event possible, I think you all have heard a lot about it. It is purely God's grace that what started with small group of 4 people has now expanded so much. And I urge you all, let's not be like the Christmas and New Year and Easter Christians. Please do come and participate. Okay? Let's not meet just once in a year. Let's all contribute, because it's not just about this Christian fellowship. Like, we have to be examples to the industry. So as a shipping fraternity, I think each of us have to shine in our own corners. So if we have fellowship regularly, I'm sure we can do that. So this is a small humble request from myself. Chief guest is not here. We thank our Inspector Rajeshwari for having come here, inspiring us lovely testimonies. So, and thank you everybody for coming. Without y'all, this would have not been possible. So extend my heartfelt thanks to every single individual here. Thanks a lot for coming. Generous donors, we have quite a lot of generous donors who have helped to put this event together. People have volunteered and given us a lot of help in terms of donation. Brother Jude has given us the cakes. A lot of people have contributed. So I like to thank, I can't take the names, there are so many. So I would just like to thank all the donors. We have a lot of prayer warriors, I think, especially during the time of COVID. We've seen a lot of prayers happening. People were really crying out to God, and so many miracles happened. I think there's quite a lot of testimonies we shared. I like to especially mention a couple of names. Brother Kanagraj was there, and Sister Ranjani. If I missed out some names, I'm sorry, but these 2 people were instrumental in, crying out to God for those miracles. So I need to mention them. The lovely children carol group who were not here, I like to thank them for coming and, making this a little more colorful. The worship team, we have the worship team, Steve, Brother Peter, Brother Pradeep, who was every week, every month leading the worship. So I like to thank them. Of course, I like to thank the YWCA for giving us this hall. They had a convention happening here, but in spite of that, they gave us this time. They squeezed the time for us. So thanks to them. Brother, I don't know, I've forgotten your name. Rufus. Yeah, Rufus. I like to thank Rufus for his time here. The lovely keyboards. We have, I must especially mention Captain Lawrence, who is instrumental in bringing or sowing the seed of this fellowship. So, Captain, thank you so much, Captain. And our always young and shining knight in armor, Brother Nelson. Brother Nelson. His messages are very touching, very practical. So, really, it's been a blessing to me personally whenever I've attended this fellowship. Those messages have really worked a lot in me. Thank you, sir. And yeah, I think I've covered most of it. And if I've missed out somebody, I'm sorry. It wasn't intentional. And I thank you all for coming once again. January 14th is the next meeting. Yeah, we'll have every second.
Second Friday, every second Friday, we'll be having this prayer fellowship. Yep. Next thing is on 14th of January. Presently, we'll have it in Brother Naveen's office. Hopefully, in a couple of months, we should actually get into a hall. I guess we'll do it. God's grace, we will. So thank you once again. I think the dinner is getting cold, so let's get into it. Thank you all. Okay, let's pray. Has made, and we will rejoice and be glad in it. Lord, we worship and praise you, O Lord God. We give you the glory. You're worthy of honor, worthy of glory, worthy of praise, O Lord God. Father, we thank you, Lord, that you have brought us as a family together, O Lord God. It's not an accident that we are here, Lord, but it's your grace and your purpose, O Lord, that you have brought us, Lord. Father, we ask, Lord, that you would cover us, Lord, under your precious blood. Father God, we pray that you will bind us together with your cords of love, O Lord Jesus. We ask, O Lord, that this fellowship, Lord, will grow, O Lord, and we will be examples and testimonies for you, O Lord God. We thank you for your presence with us, Lord Jesus. We pray that this fellowship, Lord, will have your blessings, O Lord Jesus, that you will continue to, Lord, inspire us, Lord, ignite our hearts, O Lord, that we would, Lord, go out to this world, Lord Jesus, as you chose the 12 people, O Lord, and you made missionaries, O Lord God. Father, we pray, O Lord, this small group, Lord, as we are gathered here, Lord, that you will send us out, Lord, that we will not only be a testimony to our shipping fraternity, but to this world at large, O Lord God. Father, we thank you and praise you, Lord. We thank you for all the activities that you have been with us, O Lord. Father, you have helped us, O Lord. It's not our doing, O Lord, but it's only because of your grace, O Lord, that you have helped us through this, O Lord God. We thank you and praise you and bless you, O Lord God. We pray, O Father God, as we usher in the Advent season, O Lord, Father, we pray that the Christ, O Lord Jesus, the risen Christ, Lord, will be born in our hearts, O Lord Jesus, and that we'll always, Lord, remember it, Lord Jesus, and Father God, that every day in our life will be a Christmas in our life, O Lord God. We thank you, we praise you, we bless you, O Lord. Father, as we sign off from here, O Lord, we pray that we will take your presence with us, O Lord God, and that you will continue to go with us, O Lord, and be with us in our families also, Lord, in our personal lives, Father God, in our business lives and official lives, O Lord, that we will be prosperous, O Lord, as it's your will and plan, O Lord God. We submit ourselves humbly before your holy throne, and we ask, Lord, that you are the potter, Lord, and we are the clay, that you will shape us, mold us, and make us according to your will, Lord. Make us, Lord, vessels of honor in your holy sanctuary, O Lord. We thank you, we bless you, and we give you the glory, Lord. In Jesus' wonderful and precious and matchless name we ask. Amen. Amen. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Amen. Yeah, we'll have the group photos. Jude, I think all the tall people can stand back. I'm in front.